பேச வேண்டிய ஆக்சுவல் விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். செந்தில் பாலாஜி விரைந்ததுல ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் கரூர்கார், அவர் கரூர்ல வீடு வச்சிருக்காரு, அவருக்கு இங்க இருக்கு போதும் தெரியும், அவர் உள்ளூர்ல. அப்போ வந்து செந்தில் பாலாஜி மருத்துவமனை வீரர், அவர் எப்படி வருது இதுல இல்ல, அவரே இந்த பக்கம் அடிச்சுடாடி போனாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப டூ மச். அது வந்து அவருடைய ரோல் ஏதாவது இருக்காங்கிறது தனியா விசாரிக்க வேண்டியது. அதை நம்ம வந்து அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லல, அது வந்து விசாரிக்க வேண்டிய விஷயம் விசாரிக்கட்டும். ஆனா எப்படி முதல்ல வந்து நீங்க அப்புறம் ஒரு மணி நேரத்துல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போயிட்டாரு, அப்புறம் எப்படி வந்தாருன்னு கேட்பீங்களா? அதுல நியாயம் இல்ல. ராத்திரியோட ராத்திரியா அந்த முதலமைச்சர் வந்து ஏன் காலையில வரலன்னு கேட்பீங்களா? அது சரியில்லை. செந்தில் பாலாஜி வந்து உடனடியாக மருத்துவமனை வருந்தது பிரச்சனை இல்லை. அங்க கல்வீச்சு நடத்தப்பட்டதா, அதுல திமுகவினர் யாராவது தொடர்புல இருக்கிறாங்களா, அங்க தடியடி நடத்தப்பட்டதா, அந்த தடியடி அவசியமானதாக இருந்ததா, தேவையற்ற தடியடி அங்க பதட்டத்தில் எதற்காக? அப்ப இந்த கல்வீச்சு, தடியடி, கரண்ட் கட் எதனால விசாரிக்கணும்? நடந்தது உண்மை. நியாயமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உணர்ச்சி வசப்படாம இந்த மூணுக்குமான தேவையும் இருக்கலாம். நீங்க ஒரு கிரௌட் வந்து ஒரு பொம்பளை யூட்டிஸ் பண்றாங்க, ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு தடியடி தேவைப்படலாம். லேசான தடியை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். தடியடி தேவைப்படலாம், கரண்ட் கட்டு உங்களுக்கு நியாயமான காரணம் ஏற்படலாம். இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். கல்வீச்சு எப்பயும் ஏற்க முடியாது, சரிங்களா? அப்ப கல்வீச்சு நடந்திருக்கா, அதற்கான ஃபுட்டேஜ் எங்க இருந்து வருது, நீங்க சொன்ன மாதிரி செருப்பு எங்க இருந்து வருது, அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது, குழப்பம் இல்லை. அப்ப தடியடிக்கான தேவை என்ன, கரண்ட் கட்டுக்கான தேவை, இது கட்டாயம் விசாரிக்கும்.